பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். போதும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு வந்து கர்த்தருடைய நாளில். சரி, நம்ம வார்த்தைக்கு போதும் சின்ன ஜெபத்தோடு போயிடுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீர் தாமே ஆளுகை செய்வீராக. உங்கள் ஆவிக்குள்ளாக ஆண்டவரே எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. என்னையும் பிள்ளைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்க. அப்பா, நீர் தாமே வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வெளிப்படுத்தல் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாளாம். அப்போ யோவானுக்கு தேவன் தரிசனத்தை காண்பித்தது எந்த நாள்? ஓய்வு நாள். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி கர்த்தருடைய நாள், சரிங்களா? இந்த நாள் நம்ம கர்த்தருக்கு கொடுக்காம வேறு எதுக்கு கொடுத்தோன்னா கணக்கு வராது. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமாம் இல்லைங்களா? தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்க. நீங்கள் தேவனுடைய எடுத்துகிட்டு ராயனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ராயனுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருவோம், தேவனையும் சேர்த்து அவங்க கொடுத்துருவோம். அப்போ தேவன் வரும்போது நமக்கு பலன் கிடைக்காது, கஷ்டமாயிடும், அப்புறம் கைவிடப்பட்ட நிலைமை ஆகிடுவோம். சரி, ரைட், நம்ம வந்துடலாம். அப்போ தேவனுடைய கர்த்தருடைய நாளில் இவர் என்ன ஆனார்னா ஆவிக்குள்ளானார். என்ன ஆனார்? அப்போ ஆவிக்குள்ளானார்னா நம்ம நீங்கள் மாம்சத்தில் என்ன நினைக்கிறீங்க? ஆவிக்குள்ளானார்னா ஃபிசிக்கலாக யோசிங்க. இப்போ நல்லா ஆவியில் நிரம்பி துதிங்க, ஆவியில் நிரம்பி ஆராதிங்க அப்படின்னு சொல்லலை. எதுக்கு? தேவன் ஆவியாக இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்ள நம்ம ஆவியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஆவியோடு உண்மையோடும். நம்ம மாம்சத்தை இருந்தால் தேவனை பார்க்க முடியாது. அதனால தான் பரலோகத்தை பார்க்கணுன்னா ஆவிக்குள்ளே ஆகணும். அதனால்தான் யோவானை மாம்சத்தில் கொண்டு போகலை, ஆவிக்குள்ளே கொண்டு போனார். என்ன, போன வாரத்தில் நாங்கள் சின்னமலைக்கு போனப்போ அங்கே ஒருத்தர் சொன்னார், நல்ல ஒரு வெளிப்பாடு. இப்போ ஆவிக்குள்ளாகும்போது என்ன இருக்காதான்? சரீரம் இருக்காது. ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு ஆன்சர், சின்ன கேள்வி ஆன்சரும். தானியேலை தூக்கி சிங்கக்கேவியில் போட்டப்ப சிங்கம் ஏன் கடிக்கல? அவர் ஆவிக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. மாம்சம் இருந்தால் தான் கடிக்கும், அது ஆவியில் இருந்தால் எங்கே கடிக்கும்? கடிக்குமா? அப்போ தேவனுடைய நாளில் நம்மளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆவிக்குள்ளே நம்மளை நடத்துவார். ஆமென் இல்லைங்களா? அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவார்னா இதுதான். அப்போ நம்ம அந்த நாளில் ஆவிக்குள்ளே ஆகணும். இப்போ நீங்கள் இந்த வசனம்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் ஆவியோட ஆளுகைக்குள்ளாக இருக்கணும். ஏன்னா வேத வாக்கியங்கள்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. 2 தீமோத்தேயு 3:17 சொல்லப்பட்டிருக்கு. 3:16 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே. அப்போ ஆவியான கொடுத்த வார்த்தை நம்ம அறியணும்னா நம்ம ஆவிக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? இன்றைக்கி வேறு ஆவியில் இருப்பாங்க நிறைய பேர், சரிங்களா? காலை பொழுது விடிஞ்சோடனே போயிட்டுருப்பாங்க நிறைய பேர், வேறு ஆவி, சரிங்களா? நமக்கோ அந்த ஆவியில் கர்த்தர் அறின ஆவி. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த யோவானை கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்குனார்னா அப்போ நம்மளை ஆவிக்குள்ளாக்குறது யார் தான்? இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம், இந்த இடத்த அவருடைய ஆவியினால் நிரப்புவார். ஆமென் இல்லைங்களா? கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் பேசுவது, கர்த்தர் காண்பிப்பது எல்லாமே புரியும். சரி, அப்போ ஓய்வு நாள் என்பது யாருது? கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நம்ம வரும்போது நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை ஆவிக்குள்ளாய் கொண்டு வந்து வார்த்தையை கொடுப்பார். ஆமென். சரி, இப்போ வந்துடலாம். அதே ஓய்வு நாளில் அவர் போதகத்தை முடிச்சிட்டாரு. போன வாரத்தை நம்ம லூக்காவில் பார்த்தோம். நான் இன்றைக்கி 2 காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாளில் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம வரோம் வந்து போகிறோன்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, உனக்கு மறைவாகிற கண்ணியை கர்த்தர் எடுத்து போடுறாரு. பிசாசு விரித்து வச்சுருக்கிற வலையை கர்த்தர் கிழிச்சு போடுறாரு. வசனம் சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்பி வைக்கிறாரு. ஏதோ நீ உன் பலத்தில் நிற்காத, தேவ கிருபையில் நிற்கிற. அல்லேலூயா, சரிங்களா? அதனால் நம்ம வந்து போகிறோமே நமக்கு ஒரு பிரயோஜனம் நினைக்காதீங்க. கர்த்தர் கண்டிப்பாகவே நமக்கு பிரயோஜனத்தை விட்டுருங்க. வரல
அப்போ வந்து போகிற நம்ம மாம்சத்தில் அதனுடைய பலனை காணலாம், ஆவியில் காணலாம். சரி, இப்போ வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் நல்லா பாருங்க, அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் அவருடைய போதகத்தை முடிச்சுட்டு அங்கே ஒரு பிசாசை துரத்துட்டு இப்போ சீமோன் வீட்டுக்கு வராரு. நல்லா பாருங்கள், அந்த நாள் துவக்கம் எப்போ தெரியுங்களா? சாயந்தரம். சீமோன் வீட்டுக்கு எதுக்கு வந்தா தெரியுங்களா? சீமோனுடைய மாமி கடன்கரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்களாம். இப்போ நம்ம யாரை வேண்டிக் கொள்கிறோம்? இன்னைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள்னால் கண்டிப்பாக தேவன் செய்ய போகிறனால நமக்கு நிச்சயமாக தெரியும். சரிங்களா? இப்போ அங்கே ஜபாலயத்தில் நல்லா பாருங்கள், 5:45 6 மணிக்கு அங்கே ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் ஓய்வு நாள் சாயந்தரம் தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்? ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை ஆயத்த கூட்டம் சொல்லி வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஆயத்தம் இல்லாமல் நம்ம வரக்கூடாது. வந்தால் பிரயோஜனம் கிடையாது. ஆயத்தமாக இருக்கணும் எப்பயுமே. அதனால தான் தேவன் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக வேர்டு ரிசீவ் பண்ணணும். அப்போ தான் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அவர் அங்கே ஆயத்த கூட்டத்தை முடிச்சுட்டு பேதுரு வீட்டுக்கு வராரு. நைட்டு தான். சரிங்களா? ஒரு 1.5 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறவங்களேன் சுகமாக்கினார், பிசாசு துரத்துனார். அங்கேருந்து நேராக பேதுரு வீட்டுக்கு வராரு. இப்போ பேதுரு வீட்டில் வந்தோடனே என்ன கொடுப்பாங்க? பேதுரு ஏசப்பாக்கு சாப்பாடு கொடுப்பாங்களே இல்லைங்களாங்க? சாப்பாடு, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை. சரி, ரைட். அப்போ வந்தார். அப்பம் கொடுக்க வேண்டியவங்க படுத்துட்டுருக்குறாங்க. அப்பம் கொடுக்க வேண்டியவங்க படுத்துட்டுருக்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே என் மாமியை யார் வேணுனதாங்க? யார் பாருங்கள், யார் வேணுனாங்களாம். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். இல்லை 38 வாசிங்க முதல்ல. 38 வாசிங்க. 4:38. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடுஞ்சுரமாய் கிடந்தார். என்ன ஜுரமா? கடும் ஜுரம். டெங்கு ஜுரம். சாதா ஜுரம் இருக்குது, டெங்கு ஜுரம் இருக்குது. அப்புறம் இங்கே கடுஞ்சுரமா? கடுஞ்சுரம்னா அன்றைக்கி என்ன இருந்துச்சு தெரியல. இன்றைக்கி பயங்கரமான ஜுரம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ பயங்கரமான ஜுரம் வச்சுக்கோங்க. இப்போ சாதா ஜுரத்துக்கே நம்மளுங்க வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. கடுஞ்சுரமாக இருந்தால் ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு நம்ம பெரிய ஆள். உண்மை இல்லைங்களா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நம்ம ஏமாத்துறோன்னு. நம்ம தான் ஏமாந்துருக்கோன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற மாட்டார். என்ன தெரியுமா? ஒன்று அவர் ஏமாந்து போகிறதுக்கு ஏமாளி இல்லை, நம்மளை நம்புவார். அதுதான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்புவார். அதுதான் அவர்கிட்ட. நம்ம நினைப்போம் அவரை ஏமாத்துறேன்னு. அவர் ஏமாறவே மாட்டார். அவர் யாரும் ஏமாற்றவும் முடியாது. சரிங்களா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ கடுஞ்சரம். இப்போ கேட்குறாங்க, அவளுக்காக அவரை யார் வேண்டிக் கொண்டது? வேண்டிக் கொண்டார்கள். ப்ளூரல் இருக்குது. மருமகன் கேட்டிருப்பாரு, ஆண்டவரே என் மாமி ஜுரமாக இருக்கா. அப்புறம் அவங்க பொண்ணு கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே எங்கள் அம்மா ஜுரமாக இருக்கிறாங்க கொஞ்சம். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, பாஸ்டர் குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, எனக்கு ஜுரம் இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க கேட்குறோமா இல்லைங்களா? அப்படி வந்தோடனே கேட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? அடுத்த வாசம் இப்போ வாசிங்க. 39 வாசிங்க. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று. அவளிடத்திலே குனிந்து நின்று. அப்போ என்ன குனிந்து நின்றுனா? அவங்க படுத்துட்டு இருக்காங்க கீழே தரையில். குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. நான் என்ன சொல்லனா, அவர் கமெண்ட் பண்ணால் போகுமா? கமெண்ட் பண்ணா? ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஒரு வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இதெல்லாம் ஓய்வு நாள் தான் பண்ணார். அப்போ நான் ஓய்வு நாளில் ஏன் வரேன், எதுக்காக வரேன், எதுக்கு எனக்கு அந்த நாள் நியமிச்சார்னா, எதையோ ஒன்று என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாரு. அவங்களுக்கு ஜுரம்னா அந்த ஜுரத்துன்னு அவங்களுக்கு விடுதலை வேணா, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கோ அதுலேருந்து கர்த்தர் விடுவிப்பார். வந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேனுங்களா? வரணும். உன் கஷ்டத்தில் நீ வரும்போது கர்த்தர் சொல்லுவார், ஐயோ என் பிள்ளை இவ்வளோ நெருக்கத்தில் என்னை தேடி வருதுன்னு அவர் சாட்சி கொடுப்பார். நம்ம நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை தேடுறதில்ல, உன் கஷ்டத்துலேயும் தேடு. அந்த நாட்கள் ராஜாக்கள்லாம் இப்படி தான். நல்லா இருக்கிறவங்க தேடினாங்க, கஷ்டத்துலேயும் தேடினாங்க.
கஷ்டத்தில் ஆண்டரை மறந்துடாத. சரி, நம்ம தேடணும், அப்போ கண்டடைவோம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இங்கே அவரை வேண்டி கொண்டாங்க. அவர் குனிந்து அவங்கள தொட்டு சுகமாக்கினார். கட்டில் இட்ட உடனே போயிடுச்சான். கட்டிலிட்ட உடனே ஜரம் எங்கே போச்சு? அப்போ உள்ள ஒரு ஆவி இருக்குது. என்ன இருக்குது? பலவீனப்படுத்துகிற ஆவி, ஜுரத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. ஆமென். அப்போ அவர் கட்டளையிட்டுனா உடனே போயிடுச்சு. உடனே போட்டணுன்னு என்ன பண்ணிட்டாங்க? வாசிங்க, அப்படி வாசிங்க. உடனே அவள் எழுந்து நின்று அவளுக்கு பணிவிடை செய்தாள். என்ன செஞ்சாங்களா? அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யலை? ஐயாவுக்கு அப்பம் இல்லை, இன்னும் ராஜா வந்திருக்காரு வீட்டுக்கு. ராஜாவுக்கு நைட்டு டின்னருக்கு எதுவுமே இல்லை. டின்னருக்கு இல்லை. அப்போ நீ டின்னர் செய்யணும் மகளே, நான் வந்திருக்கிறேன். ஏன்னா சாரால் எனக்கு டின்னர் பண்ணாங்க. ஆதியாகமம் 18 நீ டின்னர் பண்ணணும். உன் மருமகன் என்னை கூட்டின்னு வந்துட்டான் வீட்டுக்கு. நீ என்ன தான் பண்ணி ஆகணும்? உனக்கு பலவீனமா? இந்த நான் இப்போ பலத்தை தரேன், எழுந்து வேலை செய். அல்லே லூயா. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன டக்குன்னு எழுந்து நின்ட்டாங்களாம். எழுந்து நின்று ஐயோ அம்மா அப்படி பண்ணல, எழுந்து நின்று உடனே வேலை செஞ்சாங்களாம். நம்ம ஆளுங்களுக்கு ஏஞ்சி நின்னாலும் ஐயோ அம்மா போக மாட்டேங்குது. கொஞ்சம் என்ன போகணும்? இந்த ஐயோ அம்மா குய்யோ எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீ கர்த்தரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தரை எழுப்பி நிற்க வச்சாருனா கர்த்தரை நம்பு. பாட்டு பாடுறல, கர்த்தரையே நீ பாடு. எது ரேஷன் கார்டில் இருந்தா? அப்படி வசனமே இல்லை. அவர் உற்சாகப்படுறதுக்காக பாடுறாரு. ஹாப்பியாக பாடு. பிபி வராதா? அப்படி தான் நல்லா இருக்குமே எல்லோரும் வீட்லேயும். பிபி வராமல் இருந்தா அநேகருக்கு பிபிக்கள் அதிகமாகிடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த பிபி அதிகமாகிறதுக்கு பிபிடி டாக்டர் ஆனால் கூட பிபிடியா ஃபிசியோதெரப்பி ஆனாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஒரு டீயை போட்டுடலாம் பிபி பக்கத்தில். 4 பேர் காலெல்லாம் அமுக்கி மசாஜ் பண்ணி அவங்க ரிலீஃபாக ஆகி கொடுலாம். அப்புறம் எப்படி துதிச்சு பாடு, தூக்கமே வராதா? வாய் திறந்து பாடு. இன்றைக்கி நிறைய பேர் வாயை திறக்கலை. கேட்டால் அவங்க ரொம்ப பரிசுத்தவான், அப்படியே உள்ளத்துலேருந்து பாடுவாங்க. எப்படி? நான் உள்ளே பாடினா கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. நான் என் இதயத்திலேருந்து அவரை துதிக்கிறேன். வாயை இல்லை, வாயை கொடுத்ததுக்காக வாயை திறந்து பாடு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ வந்தார் ஆண்டவர், சுகமாக்கினார். எழுந்து உடனே வேலை செஞ்சாங்க. நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கடந்து போகிறேன். அதுக்கப்புறம் அப்படி வாசிங்களேன். 42ஆம் வசனம் வாசிங்க. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். சரி, இப்போ உதயமான போது, உதயம் என்னது? அப்போ நைட் அங்கே இருந்தார், ராத்திரி போயிட்டார், உதயம் ஆகுது. உதயம் ஆகும்போது வாசிங்க. அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி. ஆக்சுவலாக ஆண்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வனாந்தரத்துக்கு போகல. கேட்டல, வனாந்தரத்தை எதை பார்க்க போனேன்? வனாந்தரத்தில் எதை பார்க்க போனேன்னு கேட்குறாரு. அசையும் நாணலை பார்க்க போனியா? அப்புறம் எதை பார்க்க போனேன்னு கேட்குறாரு. மெல்லிய வஸ்திரம் தரித்திரவங்க பார்க்க போனியா கேட்குறாரு இல்லைங்களா? எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாரு. யோவனை பார்க்க போனாங்க ஜனங்கள்லாம். வனாந்தரத்தை எதுக்கு போனீங்க? அசைய நாணில் அந்த நீ வனாந்தரத்தில் போயிட்டு அந்த நாணில் அழகை ரசிக்கிறதுக்கு போனியா? இல்லை மெல்லிய வஸ்திரம் தரித்திரம். மெல்லிய வஸ்திரம் தரித்திரம் ராஜ அரண்மனையில் இருப்பான். அப்போ எதை பார்க்க போனீங்க அப்படின்றாரு. இப்போ இவர் வனாந்தரத்துக்கு வந்திருக்காரு. நிறைய ஜனங்க அவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், வனாந்திரம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். யாத்திராகமத்தில் அவங்க எங்கே வந்தாங்க? முதல்ல அவர் வனாந்திரத்தில் கொண்டு வந்து வார்த்தையை கொடுக்கிறவர். அல்லே லூயா. அதனால தான் அடிக்கடி வனாந்திரத்துக்கு போவார். சரிங்களா? வனாந்திர எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருந்தா போகையிலும் அவர் இருந்தால் தான் நம்ம மெரிட்டு. அவர் நம்ம கூட இருந்தால் மெரிட்டு. புரியுதுங்களா? அவர் நம்ம கூட தான் மெரிட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் வேலையை விட்டுட்டு வந்து இப்போ ஊழியம் பண்ணிட்டுருக்கார் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஐஏஎஸ் பட்டம் மெரிட் இல்லை, அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி காஸ்பல் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு சுகமாக்கிறதுக்கு. மெரிட் அவர் நம்ம கூட தான் மெரிட்டு. ஆமென். அப்போ வேலை செய்யக்கூடாதா? கர்த்தர் உனக்கு அழைப்பு இருந்தால் நீ வந்துடுவ, இல்லைன்னா வேலை செய்வ. வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கணும். அல்லேலூயா. வேலை செய்யணும், தேவனுக்காக தாங்கணும். சரி, ரைட். இப்போ வந்துடலாம். இப்போ நம்ம அதை முடிச்சிடலாம் சரிங்களா? இப்போ வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, சுகமாக்கினார், எல்லாம் பண்ணுறாரு வனாந்தரத்தில். அப்போ பேதுருடைய பேதுருடைய வீட்டுக்கு போகும்போது சாயந்தரம் காலையில் ஆயிடுச்சு சரிங்களா? ரைட். இப்போ வந்துடலாம். அப்போ ஓய்வு நாளில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ வியாதி இருந்தால் வியாதி இருந்து விடுதலை, நீ பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இருந்து விடுதலை, நீ போராட்டத்தில் இருந்தால் விடுதலை, இன்னும் எக்ஸட்ரா நீ என்னென்ன விஷயம் வச்சு உன் உடம்புல வரியோ அவர் வந்து கர்த்தரை விடுவிப்பார். அந்த வனாந்திரத்தை அவரை தேடி வந்த யாவரையும் கர்த்தர் விடுவித்தார். அப்படி தானே போட்டிருக்கு. அப்போ நான் ஏசப்பா இடத்துல வந்தால் எனக்கு என்ன லாபம்னு நினைக்காத. வந்தால் உன் ஆவி ஆத்மா சரீரம் விடுதலையாக இருக்கும். பிசாசு உன்னை கட்ட பார்ப்பான், அதுலேருந்து கர்த்தரை விடுவிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ வந்துடலாம் யோவான். அடுத்ததாக வந்துடலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். என்ன பாருங்களேன், இப்போ யூதருக்கு பண்டிகை 7 பண்டிகை இருக்குது. அதில் 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக உன் ஆண் மக்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு வரணும். அதில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அப்போ முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை பெந்தகோஸ்து, இவங்க போக வேண்டிய பண்டிகை பெந்தகோஸ்து பண்டிகை, 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கும் கண்டிப்பாகவே இவங்க அங்கே போய் தான் ஆகணும். ஏசப்பா 12 வயசில் எங்கே போனார்? எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போனார். இப்போ பண்டிகையில் ஏதோ ஒரு பண்டிகை, இந்த 3 பண்டிகையில் ஒரு பண்டிகை சரிங்களா? சரி, பஸ்கா பண்டிகை வச்சுக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு ஆண்டவர் வராங்க. வரும்பொழுது எப்பயுமே ஆண்டருக்கு வந்து ஒரு கிருபை. அவர் வந்தார்னா சும்மா இருக்க மாட்டார், யாருன்னா ஒருத்தரை சரி செய்கிறதுக்கு பார்ப்பார். அப்படி தானே? வாசிங்க, இப்போ வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு வந்தார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. சரி, இப்போ பெதஸ்தா ஒரு குளம் இருந்துச்சான். இந்த பெதஸ்தா, பெத்துனா வீடு, எசட் அப்படின்னா கிருபை. கிருபையில் 3 விதம் இருக்குது சரிங்களா? கிருபையில் 3 இருக்குது. சரி, அன்பில் 3 இருக்குது. அப்பா அன்பு, அண்ணன் அன்பு, சகோதரன் கணவர் அன்பு. இந்த 3 அன்பு எது பெருசுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த அன்பு பெருசு? அப்பா வேலை வந்து கட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அண்ணன் வேலை அந்த நேரம் உதவி செஞ்சால் முடிஞ்சு போச்சு. ஆனால் புருஷன் வாழ்விலும் தாழ்விலும் இன்ப அன்கண்டிஷனல் லவ், அதுதான் இது. எசட் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். அப்போ அந்த வீடு பார்த்திங்கன்னா இரக்கத்தின் வீடாம். அது எப்படிப்பட்டதான்? அன்கண்டிஷனல் இரக்கமா அந்த 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 குளத்தினுடைய பேர் சரிங்களா? அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு வாசல் இருக்குது. வாசலில் எருசலேமுக்கு எத்தனை வாசல் இருக்கா? மொத்தம் 5 மண்டபம் விட்டுருங்க. நமக்கு இங்கே எத்தனை மண்டபம் இருக்குது? நமக்கு எத்தனை மண்டபம் இருக்குது? இங்கே ரெட்டியார் மண்டபம் ஒன்று இருக்குது, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் 2 மண்டபம் இருக்குது. நான் அந்த மண்டபத்துக்கு வரல, இங்கே வேறு மண்டபம் இருக்குது சரிங்களா? ஆட்டு வாசல் ஒன்று இருக்குல்ல, அங்கே ஆட்டு வாசல் இருக்கா? எருசலேமுக்கு மொத்தம் 12 வாசல். எத்தனை வாசல்? நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் 9 வாசல் இருக்கும். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வாசல் பற்றி இருக்கும். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் 9 வாசல், நெகேமியா 12ஆம் அதிகாரத்தில் 3 வாசல் இருக்கு. மொத்தம் 12 வாசல். என்னடா வாசலும் 12, சீஷரும் 12, வாசலும் 12. இப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா? சரி, இப்போ அந்த ஆட்டு வாசல் அங்கே அப்படியே வளரு, ஆண்டர் அப்படியே வளரு, எப்படி கிங் ராஜா வளர் அப்படியே இறங்கி வரும்பொழுது வாசிங்க. அவைகளிலே குருடன்
சப்பானிகள் சூம்பின உருப்புடையவர்கள் சூம்பின உருப்புடையவர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருப்பாங்க. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று தண்ணி எப்ப கலங்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். சரி, இப்ப வியாதி பத்தி சொல்லிருக்காரு. இத்தனை வியாதி சொல்லிருக்கல, யார் முந்தி இறங்குவான்? அதுல எத்தனை வியாதி சொல்லிருக்காங்க? குருடன், சப்பானி, சூம்பின உறுப்புனா தெரியுமா? சூம்பின உறுப்பு தெரியுங்களா? கால் சிந்தா இருக்கும், இல்லை கை சிந்தா இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா? அவயங்கள் வளராமல் அது சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இவ்வளோன்னு தான் கை இருக்கும். ஒரு இங்கிலீஷ் ப்ரீச்சர் இருக்கார் ஒருத்தர், அவருக்கு கை இல்லை கால் இல்லை, சின்ன கை சின்னதாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு இங்கிலீஷ் ப்ரீச்சர் பார்த்தீங்களா? சூப்பராக ப்ரீச் பண்ணுவார். அவர் தன்னுடைய அந்த அந்த ஊனத்தை பார்க்கல, தேவனை பார்த்தாரு. ஆமென். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் யார் சீக்கிரம் போய் இறங்கியிருப்பாங்க? யார் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். எந்த வியாதிக்காரன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? குருடன், சப்பானி, சூம்பின உறுப்புடையர், முதலான எக்ஸட்ரா நிறைய பேர் படுத்துருக்காங்க, பல வியாதியில் படுத்துருக்குறாங்க. யார் இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க டக்குன்னு? குருடனுக்கு தண்ணி சத்தம் கேட்கும், ஆனால் எப்படி போகணுன்னு தெரியாது அவனுக்கு. அவனை யாரும் கூப்பிட்டு போனோம் கை கொடுத்து. அப்புறம் சப்பானி உருண்டு போயிடுவானா? சூம்பின உருப்புடையார், ஒருவேளை அவன் கை சூம்பி இருந்துச்சுன்னா காலை வச்சு ஓடிடுவான். புரியுதுங்களா? நம்ம எப்பயும் யோசிக்கணும். அப்போ எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிடுமா? கேட்குறதுக்கு சயின்டிஃபிக்கலாக பைத்தியம் மாதிரி தோணுதில்ல? உலகத்தான் கேட்டேன்னு சொல்லுவான். அது எப்படி? அதில் போய் இறங்கினா சரியாயிடுமா? ஆனால் வசனம் சொல்லுது, எவ்வளோ வேணும் பொய்யுரையாத தேவன். அவன் எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அங்கே தண்ணியில் டப்புன்னு ஒரு சவுண்ட் தோடனே இவன் போய் யார் முந்தி இறங்குறனா அவன் சுகமாய் வேணாம். அது என்ன பெரிய வியாதியாக இருக்கட்டும், டாக்டரால் முடியாததாக இருக்கட்டும், டாக்டர் கைவிட்டதாக இருக்கட்டும், இயேசுவால் முடியாது ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு வேலை தெரிஞ்சுருக்கும். யார் முந்தி இறங்கியிருப்பாங்க ஓடி போய்? யார்? சூம்பின உறுப்பு, கை சின்னதாக இருந்து கால் பேர் சந்தாக போயிருப்பாங்க. சரி, மற்றபடி கூடனே யாருன்னா உதவி சொந்தக்காரங்க தூக்கின்னு போய் விட்டா இருக்கு உள்ள. சரிங்களா? அப்படி தானே? சரி, அப்படி வாங்க, அடுத்தது வாங்க. வியாதி கொண்டிருந்த 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து. சரி, இப்போ 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். எத்தனை வருஷமா? 38 வருஷம். அந்த மனுஷன் நிலைமை நினச்சி பாருங்களேன். அது என்ன வியாதி தெரியுமா? அங்கே வியாதின்னு இருக்குல்ல, நான் பின்பதாக வரேன். வியாதின்னு இருக்கு. அவனை இயேசுவை பார்க்குறாரு. பார்க்குறாரு. எப்பயுமே ஆண்டு வந்தாருன்னா நான் அடுத்த வரேன். ஏன் அவனை பார்த்தாரு? நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தாரா? ஏன் அவனை மட்டும் பார்க்கணும்? எனக்கு அதை யோசிச்சோம்மா. அவனை மட்டும் ஏன் பார்க்கணும்? 38 வருஷம் ஆனாலும் ஒரு விசுவாசம் அங்கே படுத்துன்னு இருக்கான். நமக்கு 4 நாள் ஆனோடனே விசுவாசம் போயிடுது. அப்படி இருக்காத. நீ விசுவாசத்தை மட்டும் தேவ மகிமையை பார்க்க முடியும். அழுகி போன சரீரத்தை கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஊனமான சரீரத்தை சுகமாக்குறது இலவசம், ஈஸி. உன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை விளக்குறது ஈஸி. ஆமாங்களா? அப்போ விசுவாசம் வேணும். இந்த ஆள் 38 வருஷமாக இருக்கான். எப்படியாவது நான் சுகமானோம் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் கூட்டின்னு போகிறதுக்கு யாரும் இல்லை. ஆக்சுவலாக இந்த பேரலைஸ் ஆனவர், கை கால் விளங்காதவன். கை கால் விளங்காதவன். தனியாக சொன்னால் விளங்காதவன்னா உங்களுக்கு புரியும். கை கால் விளங்காதவன். சரி, இந்த விளங்காதவன் படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் ரொம்ப நாளாக வியாதின்னு ஆண்டுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில் ரொம்ப நாள் பிரச்சனைன்னு ஆண்டுக்கு தெரியுமா? இப்போ வாசிங்க பிரதர். எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் 4:13 வாசிங்க. நீங்கள் அந்த அடுத்தடுத்து வசனம் ரெடி அடிச்சுக்கோங்க. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவே இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, உன் உடம்புல மறைஞ்சிருக்கிற வியாதி, உன் உடம்புல பூந்திருக்கிற பிசாசு, உன் குடும்பத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள், இதெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸ்கேன் எடுத்தால் தான் உனக்கு தெரியும் உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. ஏசப்பாக்கு ஸ்கேன்லாம் எடுக்க தேவையில்லை, உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பார். நீ வீட்டில் உட்காந்துருக்கும் போது தெரியும். ஆமேனே இல்லைங்களா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் 38 ஆண்டுகளாய் வியாதியாக இருக்கிறான் என்று இயேசுவுக்கு நல்லா தெரியும். என் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? 38 வருஷம் இருக்காங்க. அவன் விசுவாசம் பெருசு, சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தம் கூட இல்லையா? எவ்வளவு கடினமான ஜனங்கள் பாருங்கள். உண்மை இல்லைங்களா? அவன் 38 வருஷம் படுத்துருக்கிறான். ஒரு இறக்கம் இல்லை அவனை தூக்கி போய் விடுன்னு சொல்லிட்டு. இறக்கம் வந்திருக்கணுமா இல்லைங்களா? இறக்கம் இல்லை. அங்கே வந்து சுயநலவாதியாக இருந்தாங்க. நான் நல்லானா போதும், என் புள்ள நல்லானா போதும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கே மற்றவங்க இருந்தாலும் யார் உதவியாற்ற நிலையிறாங்களோ அவங்கள குணமாக்க இயேசு வருவார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் நீ நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் அழுதா கேட்க யாருமே இல்லையே, நான் சிரிச்சா கேட்க யாருமே இல்லைன்னா, உன்னை கேட்க இயேசு என்கிற ஒருவர் இருக்கார். நீ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ. அவர் கண்ணு உன் மேலே தான் இருக்குது. மற்றவங்க இருந்தால் அவர் விட்டுருவார். யாருமே இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் வருவார். அல்லேலூயா. சில பேர்லாம் மனுஷ பலம் காமிச்சு பெருசாக பெருமை பாராட்டிக்குவாங்க. என்கிட்ட இத்தனை ஓட்டு இருக்குது, அத்தனை ஓட்டு இருக்குன்னு. என்கிட்ட ஓட்டு இல்லை, ஏசப்பா இருக்கார். அல்லேலூயா. உண்மை இல்லைங்களா? ஏசப்பா இருந்தால் எல்லாம் நடக்குங்க. சரி, அடுத்த வசனம் வாங்க. இப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் தெரியுமா அவனை கேட்டாரு? அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. சங்கீதம் 72 அதனுடைய 12-13 வசனம் வாசிங்க. அவனுக்கு யாருமே இல்லை. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பாராம். வாசிங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பாராம். அதனால தான் அங்கே போனார். மகனே, உனக்கு பின்னாடி வந்தவன்லாம் போன மாதம் வந்தவன், போன வருஷம் வந்தவன் எல்லாம் சுகமாகி போயிட்டான். நீ 38 வருஷமாக நீங்கள் படுத்துன்னு இருக்க. உன்னை தூக்கின்னு போய் தண்ணியில் போடுறதுக்கு ஒருத்தங்க கூட உதவலையா? இந்த நான் வந்திருக்கிறேன். யார் வந்திருக்கிறது? இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் கர்த்தர் இறங்கியிருப்பார். அவருக்கு சர்வ வல்லமை தேவன் இருக்குல்ல. சர்வ வல்லமைனா இன்றைக்கி கோடி கணக்கில் சபைகள் நடந்தாலும் அந்த கோடி கணக்கான சபைகளில் கர்த்தர் இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சர்வ வல்லமை. இப்போ அங்கே போயிட்டு அவனை பார்த்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. வாசிங்க. இப்போ 7ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை சொன்னான் பாருங்க. ஒருத்தனும் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், ஆண்டருக்கு உன்னை விடலை, யாருமே உன்னை விடலை, வந்திருக்கிறேன் உன்னை விடுவிக்கிறதுக்கு. அல்லேலூயா. 38 வருஷமாக படுத்துட்டு இருக்க. என்னைக்காவது உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு, ஒரு நன்மை நடக்குமான்னு அவன் வாஞ்ச என்ன தெரியுங்களா? நான் எழுந்து மற்றனை போல் நடக்கணும். நல்லா நினச்சி பாருங்களேன். நம்ம ஏழையாக இருக்கும்போது ஒருத்தன் ஒரு BMW கார் போகும்போது அந்த கார் வாங்க நல்லா இருக்கணும் யோசிப்போமா இல்லைங்களா? அதெல்லாம் செகண்டரி தான். நம்ம மனுஷன் எழுந்து நல்லா நடக்கணும், நம்ம வேலை நம்ம செய்யணும். அதை அந்த ஆசைப்பட்டு பண்ண இல்லைங்களா? இவங்களாம் நடந்து ஓடி ஜாலியாக விளையாடுறாங்களே, நம்ம படுக்கையாக இருக்கிறோமே. நான்லாம் ஒருத்தனை கேட்டேன், அந்த அனுபவத்தை இப்போ சொல்கிறேன். அவங்கள கேட்டேன்,
படுத்து படுக்கையாக இருந்தாங்க, சொந்தக்காரங்க தான், இறந்துட்டாங்க அவங்க. சரிங்களா, ரைட். இப்போ அவன் சொல்கிறான், எப்படி சொல்லியிருப்பான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை, இல்லை, யாருமே இல்லை. நான் ஒன்று கேட்குறேன் பாருங்களேன், இதே சம்பவம் அதே அவன் திமிர்வாதக்காரன், பேரலைட்டிக் அப்படின்னா திமிர்வாதக்காரன். மற்ற 9 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களா, அவனை தூக்கி வந்தாங்க இல்லைங்களா? இவனுக்கு யாருமே இல்லை. தூக்கி வந்து அங்கே போட்டு நீ வாழ்ந்தா வாழு, செத்தா சாவு, அப்படி விட்டு போயிட்டாங்க. அப்படி தான் விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சங்கீதம் 72 சொன்னது போல் அவர் பார்த்துட்டு இருக்கிறவரில் இந்த படுத்துட்டே இருக்கும்பொழுது வேர்வை வந்து முதுவெல்லாம் புண்ணாயிடும். நான் அந்த சொன்ன ஒருத்தங்க கால் கை விழுந்து படுத்த படுக்கையிட்டாங்க. நாங்கள் தான் 2 பேர் தான் போய் விசாரித்தோம். போயிட்டு அவன் பேர் சொல்லலை. முதுவெல்லாம் எப்படி ஆயிடுச்சான், புண்ணாயிடுச்சான், வேர்வை வந்து எப்படி ஆயிடுச்சான். அவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்படின்னா 40 வருஷத்துக்கு இந்த மனுஷன் பாதி சதை தின்ட்டுருக்கோம். எப்படி இருந்திருக்கும்? நம்ம சும்மா ஒரு ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் உட்காந்த உடனே ஏஞ்சி என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணிட்டு போவோம். அப்புறமா மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காருவோம். ரொம்ப நேரம் உட்காருப்பா, நான் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்த ஒரு மாதிரி இருக்குது. அப்போ 38 வருஷம் படுத்துட்டு இருக்கானா, யார் அவனுக்கு உதவி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் குளிப்பாட்டிருப்பாங்க? யார் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க? உதவி செய்யறதுக்கே இல்லை யாரும். கர்த்தர் நல்லவர். ஆமாம் இல்லைங்களா? சரி, அந்த திமிர்வாதக்காரனுக்கு 4 பேர் தூக்கின்னு போனான். இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒருத்தனும் இல்லை. அதனால் கர்த்தரே வந்தார், அவரே வந்தார். ஒரு வேளை உன் வாழ்க்கையில் நீ நினைக்கும்போது உனக்கு கர்த்தர் இறங்குவார்ன்றது நிச்சயம். கர்த்தர் இறங்குவார்ன்றது நிச்சயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா. சரி, இப்போ இவனுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னப்போ இயேசு அவனை நோக்கி, 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் நினச்சானா, இந்த வாட்டி கலக்கும் போது இவர் தூக்கி நம்மளை விடுவார் போட்டிருக்கு, என்னை தூக்கின்னு போய் விடுவார் போட்டிருக்கு அப்படி நினச்சான். வந்திருக்கிறது கிங்கன்னு தெரில, வந்தது ராஜான்னு தெரில. மற்றவங்களாம் குளம் எப்போ கலக்குவான்னு காத்துட்ருக்காங்க. இவன் அப்படி நினச்சான், தூக்கி போய் விடுவார் போட்டிருக்கு, பரவாயில்ல 38 வருஷம் முடிஞ்சிருக்கு, 39வது வருஷத்தில் தூக்கின்னு போகிறதுக்கு ஒருத்தர் அதை நம்மளை கேட்குறாரு அப்படின்னு நினச்சான். நீ எழுந்து நட அப்படின்னோடனே உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, உடனே பாருங்க, அடுத்த செகண்டு அவன் புண்ணுலாம் ஆறி போச்சு. புரியுது இல்லைங்களா? இந்த ஃபுல்லாக புண்ணுக்குன்னு நான் புண்ணுக்கு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கதான் சொன்னேன். இப்போ 38 வருஷமாக படுத்திருந்து அவன் அழுகி போன புண்ணுலாம் ஒரு செகண்டில். அப்போ மற்றவங்க பார்க்குறேன் எப்படி தோணும்? அதெல்லாம் மெசேஜ் கேட்குறவங்களுக்கு உலகத்தானுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். நமக்கோ தேவ பலன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல சொன்ன அடுத்த செகண்டு உடனே அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நடந்து போனான். இது சாத்தியங்களா? நம்ம ஃபிசிக்கலாக நினச்சா முடியாது, ஸ்பிரிச்சுவலாக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? ஆமென். சரி, அந்த மத்தேயு 9:14 எடுத்து வாசிங்களேன். 9:14 வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் 9:14ங்களா? 14 வாசிங்க. 14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தினம் உபவாசிக்கிறோமே. அந்த வசனம் வந்திருக்கு 9:14. ஆமாம். 14 16 இல்லை மேத்யூ தான். இல்லை, அங்கே அந்த திமிர்வாதக்காரன் சுகமான அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. சரி விட்டுருங்க, ரைட் வந்துருங்க. அந்த 9 தான் இருக்குது. அவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ யோவான் 5:9 வந்துருங்க. யோவான் 5:9 சீக்கிரம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்.
நடந்து போனான். இங்கே முழுமையாக சுகமாயிட்டானா. உடம்புல இருக்கிற எல்லா காயங்களும் எல்லா பலவீனங்களும் நீங்கி முழுமையான சுகத்தை பெற்றான். ஏசப்பா கிட்ட ஒன்று இருக்குது, அவருக்கு இருந்தால் முழுமையாக சுகம் பண்ணுவார். நடக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் கால் கரடுகள் ஸ்ட்ராங்கானது மட்டும் இல்லை, கை ஸ்ட்ராங்கானது மட்டும் இல்லை, இந்த புண்ணுலாம் ஆறி போச்சு. அவர்கிட்ட வந்தால் முழுமையாக சுகம் கொடுப்பார், ஃபுல்லி சொஸ்தமான சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாசிங்க 5:10 வாசிங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். இப்போ அவங்க அங்கே வந்து ஓய்வு நாளை சுகமாக்கக்கூடாதுன்னு அவங்க ஓய்வு நாள் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா ஓய்வு நாளை சுகமாக்குவார். ஏசப்பா ஓய்வு நாளை சுகமாக்குவார். நீ ஓய்வு நாளில் வந்தன்னா உனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மறைவாக இருக்கிறத பிரச்சனைகளை என்ன சொல்லணும்னா, நம்ம இங்கே உட்காரும் பொழுது உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் விலகி ஓடும். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்குமே ஒன்று மறக்கவே கூடாது. எரேமியா 23:20 வீட்டில் வாசிக்குவாங்க. எரேமியா 23:23 மறக்காதீங்க. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். நீ இங்கே இருந்தனா உன் வீட்டில் அற்புதம். அல்லேலூயா. நீ இங்கே இருந்தனா உன் வீட்டில் ஒரு சுகம். நீ இங்கே இருந்தனா உன் வீட்டில் பாதுகாப்பு. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். ஓய்வு நாளில் ஆண்டு இருந்து சுகமாக்கினதை பார்த்து சந்தோஷப்படல. இது ஓய்வு நாள் ஆச்சு, அதுக்கு நிறைய அடித்தார் போட்டு அவங்கள ஆண்டவர். ஓய்வு நாளில் ஒரு கழுதை விழுந்துச்சுன்னா, ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா தூக்க மாட்டேன் நீ அப்படிலாம் கேட்டார் கேள்வி. நன்மை செய்வதோ எது நியாயம்னாரு. நன்மை செய்வதோ நியாயம். சரி, அப்போ தேவன் பார்த்திங்கன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்ன்றது தான் அங்கே அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இப்போ வந்துடலாம். இப்போ 5:14 அந்த ஆளுக்கு இவங்க கேட்குறாங்க, ஒன்று சுகமாக்க யாருன்னா தெரியலன்னு சொல்லிட்டான், ஏன்னா ஏசுன்னு தெரியாது. 5:14 மறுபடியும் ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. சரி, இப்போ இங்கே அங்கே தான் இருக்கான் அவன். எங்கே இருக்கான்? 38 வருஷமா எங்கே இருந்தான்? பெதஸ்தா. இப்போ எங்கே இருக்கான்? தேவாலயத்தில். எதுக்காக போனா? விடுவித்த தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக அவன் தேவாலயத்துக்கு போனானா. அல்லேலூயா. நல்லதை வாங்கிக்கின்னு ஆண்டரை மறக்கூடாது. இவன் சுகத்தை வாங்கிட்டு ஆண்டரை மறந்து வீட்டுக்கு போல, மாறாக தேவாலயத்துக்கு போனான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதான் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கறது. சரி, இப்போ அங்கே அவனை கண்டு வாசிங்க. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். சரி, இப்போ இந்த 5:14 பார்த்தீங்கன்னா, ஏசு அவன் தேவாலயத்தில் கண்டுனா அவன் என்ன பண்ணனா, தேவன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் அங்கே போனார். சங்கீதம் 103:2 நானே வாசிச்சிட்டேன். சரிங்களா? அதான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உன் வாழ்க்கையில் எத்தனையோ உபகாரத்தை பண்ணியிருப்பார், மறக்காத. மறந்தா அவர் மறந்துடுவார். மறவாதீர், மறந்து இருவாதீர், வாக்களிப்பீர். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். கடங்களா? மறவாதீர், மறந்து இருவாதீர், வாக்களிப்பீர். அடுத்த 5 வருஷம் யார் இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், என்றென்றைக்கும் உங்களை காக்கிறவர், என்றென்றைக்கும் உங்களை நடத்துகிறவர் இயேசு என்கிற ஒரு நல்ல தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுதலை. சரி, இவனை பார்த்து சொன்னார், இனி உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். நான் சொல்றேன், கிருபை. ஆண்டவர் தப்பையில் கிருபை தான் சுகமாக்குனாரு. கிருபை. இனி அதிகம் கேடு செய்யாத, அதிக கேடு வர பாவம் செய்யாதனாரு. இது சத்தியம். அவர் கிருபையும் சத்தியம் இருந்தவர். அங்கே கிருபையாய் யாருமே இறங்கலை, அவர் இறங்கினார். அன்கண்டிஷனல் லவ் இறங்கினாருங்களா? இப்போ பார்த்து சொல்வார், மகனே உனக்கு அதிக கேடு வந்துடும் நீ பாவம் செஞ்சனா. இப்போ வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 12:45. திரும்பி போய் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத
வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். உனக்குள்ள இருக்கிற பிசாசை நான் துரத்திட்டேன். நீ இதுக்கு மேலே ஒழுங்கா இரு. நீ ஒழுங்கா இல்லைன்னா துரத்துனது ஒன்று, அது உள்ள வந்து உன்னை அதிக கேடாக்கிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. நம்ம ஆண்டவர் மறைக்கிறவரே இல்லைங்க, என்றைக்குமே மறைக்க மாட்டார். அவர் கிருபையன் சத்தியம் நிறைந்தவருங்க. இதுதான் அவனுக்கு சொன்னார். எப்பா 38 வருஷமாக உங்களுக்குள்ள பிசாசு இருந்துச்சு, பலவீனப்படுத்துகிற ஆவி, நீ நடக்க விடாமல் உன்னை செயல் இழக்க வச்ச ஆவி இருந்துச்சு, அதை துரத்துட்டேன். நீ என்ன பண்ணுற? இதுக்கப்புறம் நீ பண்ணிட்டேன்னா உன் முன்னிலைமையை காட்டிலும், ஏன்னா நான் துரத்துனது ஒன்று, நீ தேவாலயத்துக்கு வந்து தேவனை பிடிச்சிட்டு இருந்தா அது வந்து பார்த்து ஓடி போயிடும். நீ தேவனை விட்டுட்டனா 7 கூட்டின்னு வந்து உன்னை அதிகமாக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பயுமே சுகமாக்குறவர், எச்சரிக்கிறவர். ஏன் தெரியுமா எச்சரிக்கிறாரு? நீ அடுத்தது பிரச்சனை மாட்டாத. நமக்கு நல்லா தெரியும் நம்ம முன்னிலைமை விட நம்ம இப்போ எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும் நல்லா. முன்ன எப்படி இருந்தோம் நம்ம, இப்போ இன்னும் கேடாயிட்டோமா? அப்படின்னா உனக்குள்ளே 7 ஆவி இருக்குன்னு அர்த்தம். இல்லை முன்ன பாவியாக இருந்தேன், இப்போ தேவன் தொட்ட பிறகு நான் பரிசுத்தமாக வாழ்கிற ஒழுங்காக இருக்கிறேன்னா ஒன்றுமே உள்ளே இல்லை, தேவன் மட்டும் இருக்கார். இல்லை பலசை விட ரொம்ப மோசமாக போயிட்டேன்னா உள்ளே 7 இருக்குது. எத்தனை இருக்குது? உள்ள எத்தனை இருக்குது? 7 இருக்குது உள்ள. அந்த 7 ஆட்டி படைக்குன்னு தெரியாது. அதனால் தேவனை பிடித்துக்கொள்வோம், தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை பிடித்துக்கொள்வோம். அந்த லேகியனுக்கு சிலைகண்ட பாருங்கள், இந்த 38 ஆண்டுகளாய் திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டு அடுத்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டு நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வாருன்றேன். நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? நம்ம சொல்கிறோம், எப்பாடே இப்படி போனால் இந்த மாதிரி விழுந்து அடி வாங்கிடுவாடா, இப்படி போகாத நம்ம பிள்ளைங்க சொல்கிறோமா இல்லைங்களா? அதே தான் அவரும் சொல்லுவார். இந்த வாட்டி காப்பாற்றி விட்டேன், சும்மா போய் பண்ணிட்டுருக்காத. அன்றைக்கி வாங்கின அடி லைட்டு, அடுத்தது வெயிட்டு. புரியுதா இல்லைங்களா? நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? அப்படி தான் அவரும் சொன்னார். மகனே, உன்னை சுகமாக்கி விட்டேன், நீ சுகமாக இருக்கிறாய், தேவாலயத்தில் வந்து தேவனை துதிக்கிறாய். இந்த துதித்தல், இந்த பரிசுத்தம், இந்த தேவனை தேடுறது சும்மா 4 நாளில் மறந்துட போகிற. உன் ஆயில் நாள் முதல்ல ஆண்டரை பிடிச்சிக்கோ, தப்பிச்ச. நீ அவரை விட்டனா உன்னை பிடிக்க ஒருத்தன் வருவான் ரெடியா. அதனால் நன்மை செய்த தேவனை பிடித்து கொள்ளுங்க. போதுமா? அந்த ஆளுக்கு காலு கை நல்லா இருந்து போகணுமா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அவருக்கு வேணுமா வேணாமா? அப்போ யார் தான் கொடுக்கணும்? யோபுடைய முன்னிலைமை அப்படிதாரு, சரியாயிட்டார், உடல்லாம் சரியாயிடுச்சு. வேணாம், சுகம் மறுபடியும் வேணாம், குடும்பம் வேணாம், பிள்ளைங்க வேணாம், பாதுகாப்பு வேணாம், வேணுமா வேணாமா? அப்போ அவரை பிடி. கர்த்தர் நல்லவர். அப்போ நமக்காக இறங்குகிறவர். இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார், நன்மை செய்வார், செய்து கொண்டே இருப்பார். நீ வந்து பெற்றுக்கோ, அவரிடத்துல உட்காந்து வாங்கிக்கோ. ஆமேனே இல்லைங்களா? அப்போ இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். ஆமேனா இல்லைங்களா? இந்த நாள் கர்த்தருடைய நாள், இந்த மகிழ்ந்து களி. நீங்கள் நினைப்பீங்க, ஓ லேகியோன்னு சரி, அந்த 30 அவங்க தான் பண்ணிருக்காரு, எனக்கு பண்ணலன்னு உன் வாழ்க்கையில் இன்றைக்கி பண்ண போகிறாரு. நீ நம்பினா மட்டும்தான் பார்க்க முடியும். நம்புறியா? நம்பு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காத்து செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.